நாங்க அமித்ஷாவை திருத்திட்டு இருக்கிறோம், ஒன்றிய அமைச்சரை திருத்திட்டு இருக்கிறோம். இங்க பனையூர்ல உட்காந்துட்டு ஒருத்தன், ப்ரோ ஓகே ப்ரோ, ப்ரோ சைடு இஸ் ஓகே ப்ரோ. ஏய், இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் அங்கே போயிருக்கார். அவர் இந்த சினிமாவில் எப்படிலாம் ஷூட்டிங் அங்கேருந்து வருவாங்க. சார் ஒரு கதாநாயகனோட சீன் வச்சுங்க, ஆர்டி சேகர் தான் எப்போதும் கதாநாயகன். நம்ம மேடையில் விஜய் குணச்சித்திர நடிகன் தான், என் மேடையில் கதாநாயகன் அவர் தான். அங்கேருந்து வராருன்னு வச்சுக்க, வந்துட்டு சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது தான் சார் டைலாக்கு. நீங்கள் இப்படி வரீங்க, இப்படி லெஃப்ட் திரும்புறீங்க, அவர் குனிஞ்சிட்டு இருப்பார், நிமிர்வார், சாப்பிட்டீங்களா சார்னு கேட்கணும் சார், எவ்வளோதான் சீன். ஓகே அவனை வந்தோடனே டைரக்ஷன் உடனே சாப்பிட்டீங்களா சார், ஷார்ட் ஓகே சூப்பர், இவ்வளோதான் நடக்கும். அதே மாதிரியே நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சிடறேன் நம்ம அக்காங்களா. அதே மாதிரியே பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழுவில் என்னன்னா நம்ம அக்கா தங்கச்சிங்களாம் உட்காந்து சாப்பிட்றாங்க, நடுவில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது. அவன் என்ன சொல்கிறாங்க, சார் அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நடுவில் ஒரு சீட்டு காலியாக இருக்கும், நீங்கள் போகிறீங்க அந்த சீட்டை இழுத்து போடுறீங்க, உட்காடுறீங்க, பாத்தியாக்கண்ண டிவியில் 3 வாய் சாப்பாடு சாப்பிட்றீங்க, எந்திரிச்சு வந்துடுறீங்க, எவ்வளோதான் சார் ஷூட்டிங். பொதுக்குழுவில் நான் பொய் சொல்லல, உங்கள் டிவியில் ஓடிட்டு இருக்குது, உங்களோட யூடியூப் சேனலில் ஓடுது. அப்படி வர்றாரு விஜய், பக்கத்தில் இருக்கிற யார்ட்டையும் பேசல, இந்த பக்கம் இருக்கிற யார்ட்டையும் பேசல, உட்கார்றாரு, 3 வாய் எடுத்து வைக்கிறாரு, அப்படியே மடிக்கிறாரு, கை கூட கழுவுல, கார் ஏறி போயிடுறாரு. இல்ல பொதுக்குழுவிலையும் நடிக்கிறியாடா, நியாயமாடா தம்பி. என்ன இருந்தாலும் அடுத்த ஒன்னொன்னு எங்களுக்கு அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த கட்சியில ஒருத்தர் பேசுறாரு, மன்னராட்சியை வலித்து விட்டு உங்களை எல்லாம் மன்னராக்கும். இது மாதிரி கோமாளிய இந்தியாவிலேயே நாங்க பார்த்தது இல்லப்பா சாமி. அதுல அப்புறம் இவரு எந்திரிச்சு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீ ஏன் அவ்வளவு மூச்சு பிடிச்சு கத்துற, அவ்வளவு மூச்சு பிடிச்சு கத்தி எங்க தலைவர்கிட்ட என்ன சாதிக்க போற? ஒண்ணு நீ வச்சுக்க, உன்ன மாதிரி 1000 நடிகர்களை மேகலா பிக்சர்ஸ்ல இருந்து, பூம்புகார் ப்ரொடக்ஷன்ல இருந்து, கடைசியா இன்னும் எடுக்க போற படங்கள் எவ்வளோ இருக்குது, ரெட் ஜெயின் மூவி வரைக்கும் 1000 சினிமாக்காரர்களை சினிமாவிலே ஜொலிக்க வைத்த குடும்பம் டாக்டர் கலைஞருடைய குடும்பம். 70 வருஷம் சினிமாவில் கையில வச்சிருக்கிறோம். காகித ஓடம் கடலலை மீது போவது போல மூவரும் போவோம், ஆதரவின்றி ஆடிடும் ஓடும் அதுபோல் நாமும் கூடுவதொன்றோன்னு மறக்க முடியுமா படத்துல முரசொலி மாறன் டைரக்ஷன். அதுல SSRல இருந்து தேவியால இருந்து கதாநாயகி, அம்மா கைத்தட்டது பாரு. பாட்டு எழுதணுமா கலைஞர் தான், டைரக்ஷனும்னா கலைஞர் குடும்பம் தான், படத்தை தயாரிக்கணுமா பூம்புகார் படத்தை தயாரிச்சதுல இருந்து ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் தயாரிக்கிற படம் வரைக்கும், படம் தயாரிக்கணும்னாலும் கலைஞர் குடும்பம், டைரக்ஷன்னாலும் கலைஞர் குடும்பம், கதாவசனாலும் கலைஞர் குடும்பம், பாட்டு எழுதணுமா கலைஞர் குடும்பம். கலைஞர் குடும்பம் என்றால் அது கலை குடும்பம். ஆதிக்கத்தால் சொல்லவில்லை, கலையால் சொல்லுகிறேன். நாங்க தான் பெருமைக்காக சொல்லல, தம்பட்ட அடிச்சுக்க சொல்லல. ஆனானப்பட்ட சிவாஜி கணேசனை, ஆனானப்பட்ட எம்ஜிஆரை சினிமாவிலே ஜொலிக்க வைத்த பேனா டாக்டர் கலைஞருடைய பேனா. அரசியல நாங்க பாத்துக்கிறோம். எங்க அண்ணன் சேகரன், ஆர்டி சேகரன் தாண்டி ஒரு வில்லாதி வில்லனை நீ பாத்துருவியா, கதாநாயகனை நீ பாத்துருவியா? பெரம்பூர் தொகுதியில வந்து நின்னுப்பார். ஒரு நாள் நெசவாளர்களின் கண்ணீர் பிரச்சனை தெரியாது, விவசாயிகளின் இலவச மின்சாரத்தை கேட்டு நடத்திய போராட்டம் தெரியாது, இடஒதுக்கீட்டு போராட்டம் தெரியாது, சாதி ஒழிப்பு போராட்டம் தெரியாது, மொழி போராட்டம் தெரியாது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் தெரியாது. எந்த போராட்டத்திலேயும் கலந்து கொள்ளவில்லை. பரவாயில்லை, மழை அடித்தால் பொங்கி ஓடுகிற சாக்கடையிலே உன் கால்கள் நின்றது கிடையாது. மலையிலே மாடியிலே இருந்து கீழே இறங்க முடியாத பெண்களுக்கு ஒருவேளை சோறு கொடுத்தது கிடையாது. மலையிலே உச்சியிலே நின்று கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தது கிடையாது. இந்த நாட்டின் முதலமைச்சர் ஸ்டைட் முதலமைச்சர் தான். கமலக்கண்ணனுக்கே வெளிச்சம். ஸ்டைட் முதலமைச்சர். எழுதி வச்சுக்க. திமுக தொண்டனை சாதாரணமா நினைக்காத. திமுக தொண்டன்
எங்க அண்ணா நாஞ்சில் சம்பத் அந்த காலத்துல சொல்லுவார், திமுக காரன் முத்த காட்சிகளால் உருவானவன் அல்ல, ரத்த சாட்சிகளால் உருவானவன் திமுக காரன். அதுல இப்ப இந்த சீமான் ஒருத்தர், அவரு நான் சீக்கிரம் டக்கு டக்குன்னு முடிக்கணுங்கிறதுனால அடுத்து எகிர்றேன். அவரு பெரியார் என்ன சீர்திருத்தம் செய்து விட்டார்? பெரியார் ஒன்னும் பெரிய சீர்திருத்தம் எல்லாம் பண்ணல. 1982 தலைவர் கலைஞர் அவர்கள் இளைஞரணி மாநாட்டில் பேசுகிற போது சொன்னார், உட்கார்ந்திருக்கிற அன்பில் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது, உட்கார்ந்திருக்கிற பேராசிரியர் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது, நான் என்ன ஜாதி என்று அவர்களுக்கு தெரியாது, நாஞ்சிலார் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது. அதை போல அவரளவுக்கு அந்த கற்பனையை கடன் வாங்கி உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மேடையில இருக்கிற அத்தனை பேரும் என்ன ஜாதி என்று தெரியாது. முன்னே உட்கார்ந்திருக்கிற எங்க அக்கா தங்கச்சி மக வயசுல இருக்கிற நீங்க அத்தனை பேரும் என்ன ஜாதின்னு தெரியாது, பேசுகிற ஈரோடு இறைவன் என்ன ஜாதி என்று தெரியாது. ஆனால் நாம் அனைவரும் உடன்பிறப்பு என்கிற ஒரே குடைக்கு கீழ் திமுக கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் தலைவர் ஸ்டாலின், இதுதான் சீர்திருத்தம். தம்பி சீமான், தம்பி யாரோட பாவத்தை வேணாலும் வாங்கலாம்டா தம்பி, ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு மட்டும் சாபத்துக்கு ஆளாகாத. அந்த பொண்ணு சொல்லுது, விஜயலட்சுமி, ஏய் இவ்வளவு காலம் குடும்பம் நடத்தின உங்க கூட என்ன பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டியே அப்படின்னு அந்த அந்த கண்ணீரை பார்த்தோன்னே நான் சொல்றேன், எந்த ஒரு பொண்ணும் மனசு நொந்து கண்ணீரை விட்டு ஒருத்தனை சபிச்சான்னு வையே, உருப்பிட்டதா வரலாறே கிடையாதுடா. ஒரு தாயின் சபதன்னு ஒரு படம் டி ராஜேந்தர் எழுதினாரு, அண்ணா சாலையில விளம்பரம் வச்சாரு. அருமையான வசனம் இன்னும் மனசில் இருக்கு, அப்படியே சொல்றேன். கண்ணகியின் கண்ணீரால் எரிந்ததோ மதுரை மாநகரம், சீதையின் கண்ணீரால் எரிந்ததோ இலங்கை பெருநகரம், பாஞ்சாலியின் கண்ணீரால் சீர்குலைந்ததோ கௌதமர்களின் அதிகாரம். எந்த ஒரு பெண்ணின் கண்ணீருக்கும் ஆளான கயவர்கள் வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. சீமான், உனக்கும் இதுதான். இந்த லட்சணத்துல உன் கட்சியில் இருக்கிறவன் அத்தனை பேருக்கு மேலையும் பெண்கள் கொடுக்கிற புகாரு காரி துப்புது. பிரபாகரனோட எடுத்துக்கிட்ட படமே டூப்ளிகேட் ஃபோர்ஜரின்னு கடைசி வரைக்கும் சொல்லல. கள்ள நோட்டு அடிக்கிறத விட மோசடியான வார்த்தைடா. தலைவர் பிரபாகரனோட எடுத்துக்கிட்ட போட்டோ பேக்குங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லாம விட்டது. அப்படிப்பட்ட கோமாளி அது ஒரு பக்கம், இந்த இவரு நடிகர் தம்பி விஜய் ஒரு பக்கம், அவர் ஒரு சிஎம், இவர் ஒரு சிஎம். அப்புறம் எங்களுக்கு எதிரி யாரு? எங்க அண்ணன் சொன்னாரு, ஆர்டி சேகரன். தலைவருக்கு நிகரான எதிரியா? இந்தியாவில் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி என்றால் இந்தியாவில் இரும்பு மனிதன் அரசியலில் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் தான். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் தொப்புள் கொடி உறவுகளே, நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன், இந்த மும்மொழி பிரச்சனையாக இருந்தாலும், தொகுதி வரையறை பிரச்சனையாக இருந்தாலும், தொகுதி வரையறை பிரச்சனையை பொறுத்தவரை இந்த மாநிலத்து மக்களுக்காக மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்து மக்களுக்காகவும் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களை, முதலமைச்சர்களை கூட்டி சென்னையிலே முடிவெடுத்து இந்தியாவை பாதுகாக்க, இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க, இந்தியாவின் தொகுதி வரையறை பிரச்சனைகளை பாதுகாக்க, ஜனநாயக குரலை பாதுகாக்க தலைவர் ஸ்டாலின் கூட்டி இருக்கிற கூட்டம் மீண்டும் கூட இருக்கிறது. அதே போல மொழிக் கொள்கையில் இப்போது தலைவர் ஸ்டாலின் அடிக்கிற அடி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்களும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் அடக்கத்தோடு சொல்லி நான் விடைபெற விரும்புவது, தந்தை பெரியார் இல்லை, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன பெரியாராக தலைவர் ஸ்டாலின் வாழுகிறார். தம்பி, பொது வாழ்க்கை என்பது தலையிலே சுமக்கிற மலக்குடையை போல, மலம் முகத்திலே வலியுமானால் மலத்தை துடைத்து எறிந்துவிட்டு உன் பயணத்தை தொடரு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா இல்லை. ஆனால் அண்ணாவாக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார். உடன்பிறப்பே, 80 வயதை கடந்த எங்கள் தலைவர் மாணவர் அணியிலே துள்ளலாக பணியாற்றிய எங்கள் அண்ணன் சேகரை பார்த்து, இளைஞர் அணியிலே துள்ளலாக பணியாற்றிய எங்கள் அண்ணன் சேகரை பார்த்து, தன்னுடைய நண்பனின் பிள்ளை கலாநிதி வீராசாமியை பார்த்து மகிழ்ந்த எங்கள் தலைவர் 80 வயதை கடந்ததற்கு பிறகு மேடையிலே நடக்க முடியாது என்கிற சூழ்நிலை வருகிற நேரத்தில் சக்கர நாற்காலியிலே ஏறி
அவரை தள்ளி கொண்டு வந்து உட்கார வைத்தவுடன் திமுக தொண்டன் பார்த்து தலைவா தலைவா என்று கத்துகிற நேரத்தில் அந்த தலைவன் எங்களிடத்திலே கொடுத்து விட்டு போன சொத்து, உலகத்தில் ஈடு இணை இல்லாத ஒரே ஒரு சொத்து என்ன தெரியுமா? அந்த தலைவன் மேடையிலே ஏறியவுடன் உயிரிலும் மேலான உடன்பிறப்பே என்கிற ஒரே ஒரு வார்த்தை திமுக காரனின் அசைக்க முடியாத சொத்து. அந்த தலைவனிடத்திலே அரசியல் கற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே அண்ணன் சேகர் அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், 2 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஆளுமைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தொகுதியை பொறுத்தவரை, இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எத்தனை குதிரைகள் ஓடினாலும் அத்தனை குதிரைகளையும் விஞ்சி நிற்கிற கலைஞரின் குதிரை, அந்த குதிரை எந்த இடத்திலேயும் தோற்காது. களத்திலே ஓடுவோம், வெல்லுவோம். தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் 1000 அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஊதி தள்ளிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே வெற்றி பெறும். காரணம், இந்த திமுக காரண்டா, குடும்பமே திமுக காரண்டா இப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை தாண்டி சேகர் பிறக்கும் போதே திமுக காரன். பிறக்கும் போதே திமுக கருப்பு சிகப்பு வேட்டியை, கருப்பு சிகப்பு துண்டை எடுத்துதான் கலாநிதி வீராசாமிக்கும் ஈரோடு இறைவனுக்கும் என்னுடைய அண்ணன் ஆர்.டி. சேகருக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிற நான் சேகருக்கும் என் பாட்டனும் என் தாத்தனும் எங்க அம்மாவும் அப்பாவும் நாங்கள் பிறக்கும் போதே கருப்பு சிவப்பு நிறத்தோடு தான் கோமணமே கட்டினார்கள். காரணம், இது எங்கள் குடும்பம், எங்கள் ரத்தம், எங்கள் கட்சி, எங்கள் குடும்ப கட்சி. நாங்கள் உதயநிதி ஸ்டாலினையும் வாழ்க என்று சொல்லுவோம், இன்ப நிதியையும் வாழ்கவென்று சொல்லுவோம். காரணம், இது எங்கள் குடும்பம். நாங்கள் பேசிக் கொள்ளுகிறோம், நாங்கள் எங்களை புகழ்ந்து கொள்ளுகிறோம், எங்களை நாங்கள் மெச்சிக் கொள்ளுகிறோம். உங்களுக்கு என்ன வலிக்கிறது என்று சொல்லி எதிர்காலத்தின் வசந்த காலம் எல்லாம் உதயநிதி காலம். வணக்கம்.